பட்ஜெட் கூட்டத்துல எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு வந்தது. என்ன அறிவிப்புனா, சர்க்கரை நோய்க்கு இந்தியா தான் புற்றுநோய்களுக்குமான தலைநகரமாக ஆகிக் கொண்டிருக்கிறது. நண்பர்களே, கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிகளில் 15% பேர் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய இடம் சர்க்கரை வியாதி தான். சிறு வயதில் இருந்தே சர்க்கரைக்கான கட்டுப்பாட்டை உங்கள் குழந்தையிடம் விதையுங்கள். இந்த நீட்டுக்கு படிச்சு அவன் மருத்துவன் ஆவானான்னு தெரியாது, ஆனா மனநோயாளி ஆவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. நண்பர்களே, நமக்கு ஒரு விஷயத்தை நல்லா கவனமா பார்க்கணும். இன்னைக்கு பட்ஜெட் தொடர்ல இன்னைக்கு பட்ஜெட் கூட்டத்துல எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு வந்தது. என்ன அறிவிப்புனா, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய புற்றுநோய் மருத்துவமனை மிகப்பெரிய அளவில் மேம்படுத்தப்படுகிறது. 140 கோடி ரூபாய் அதுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பக்கத்துல ஒரு விளிம்பு நிலை மக்களுக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு மாபெரும் மருத்துவமனை அது. அந்த அறிஞர் அண்ணா புற்றுநோய் மருத்துவமனை. அதுல நிறைய வசதி குறைவுகள்லாம் இருந்துச்சு. ஆனா அதையெல்லாம் மேம்படுத்தி இன்னைக்கு எல்லாருக்கும் பயன்படுத்தக்கூடிய அளவுல அது வந்திருக்கு. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு செய்தி என்ன தெரியுமா? நமக்கு எல்லாம் தெரிந்த விஷயம், சர்க்கரை நோய்க்கு இந்தியா தலைநகரமா இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இங்க இருக்கிறதுல ஒரு 400 பேர் இருக்கீங்கன்னா எழுதி கையெழுத்து போட்டு இங்க கொடுத்துட்டு போகலாம், 100 பேருக்கு டயபெட்டிக் இருக்கு அப்படின்னு. அரசு சொல்றது, நம்ம அறிவியல் எல்லாம் சொல்றது, 10% தெரிந்த சர்க்கரை நோயாளிகள், ஒரு இன்னொரு 15% எப்ப வேணாலும் சர்க்கரை வியாதியா மாறக்கூடிய ஐஜிடி அப்படின்னு சொல்லக்கூடிய இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இளநிலை சர்க்கரை வியாதிக்காரர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்கிறது தான் செய்தி. அப்ப பார்க்கும்போது பெரிய அளவில் சர்க்கரை நோய் இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்தியாதான் உலகின் சர்க்கரை நோய்க்கான தலைநகரம் என்பதும் தெரிஞ்ச விஷயம். இப்போது புதிதாக வந்திருக்கிற விஷயம் என்னன்னா, இந்தியா தான் புற்றுநோய்களுக்குமான தலைநகரமாக ஆகி கொண்டிருக்கிறது. நண்பர்களே, அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணத்துல ஒண்ணு, சர்க்கரை நோயினுடைய கட்டுப்பாடு சரியில்லாததும் ஒரு முக்கியமான காரணம். 1/6 ஆஃப் கேன்சர் விக்டிம் அன்கண்ட்ரோல் டயபெட்டிக் அப்படிங்கிறதா மருத்துவ அறிவியல். அதாவது கிட்டத்தட்ட கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிகளில் 15% பேர் புற்றுநோய்க்கான வாய்ப்பை தங்களுடைய ஆயுட்காலத்தில் வைத்திருக்கிறார்கள். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், சர்க்கரை வியாதின்னு வருதுன்னா ஃபர்ஸ்ட் டிகேட்ல ஒண்ணுமே செய்யாது. இப்போ 30 வயசுல ஒரு சர்க்கரை வியாதி ஒருத்தருக்கு தெரிய வருது, நான் நல்லா இருக்கேன்ப்பா, எனக்கு ஒண்ணு இல்லை, இவங்க தான் ஏதோ நம்பரை மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசாம இருப்பான். முதல் 10 வருஷம் எந்த எவிடன்ஸும் இருக்காது, ஒரு சிம்டம் தெரியாது, ஆனால் சர்க்கரை கூடிக்கொண்டே இருக்கும். அடுத்த 10 ஆண்டுகள்ல, ரெண்டாவது செகண்ட் டிகேட்ல சிறு சிறு நோய் எதிர்ப்பாற்றல் குறைவால் வரக்கூடிய சிக்கல் மட்டும் வரும். ஆனா 3வது 10 ஆண்டுகள், தேர்ட் டிகேட் வரும் பொழுது, 3வது 10 ஆண்டுகள் வரும் பொழுது சர்க்கரை வியாதியினால் வரக்கூடிய மாரடைப்பு, சர்க்கரை வியாதியினால் வரக்கூடிய பக்கவாதம், சர்க்கரை வியாதியினால் வரக்கூடிய புதிய புதிய புற்றுநோய்கள் பெரிய அளவில் வருவதற்கான சாத்தியங்கள் பெரிய அளவில் இருக்கிறது. நண்பர்களே, ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய இடம் சர்க்கரை வியாதி தான். நேற்றைக்கு கூட ஒரு மருத்துவ அறிஞர்களோடு சேர்ந்த விஷயத்துல, தமிழகத்தில் மிக தலையாய செய்ய வேண்டிய மருத்துவ சவால்னா என்ன நினைக்கிறீங்கன்னு என்ற ஒரு கேள்வி கேட்டா, ரொம்ப ரொம்ப முக்கியம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, எனக்கு ரொம்ப யோசிச்சு பார்த்தா உடனே தோன்றது, இந்த சர்க்கரை வியாதியினுடைய கட்டுப்பாட்டை மிக தீவிரமாக வலுப்படுத்த வேண்டும். சரி, எப்ப ஆரம்பிக்கிறது அதுக்கான செயல்பாட்டை? முன்னாடி எல்லாம் சொல்லுவோம், சர்க்கரை வியாதினா நாங்க படிக்கிற காலத்துல அது பேரு ரிச் மேன் டிசீஸ், பணக்காரர்களுக்கான வியாதி. நாங்கெல்லாம் ரொம்ப ஜாலியா சொல்லுவோம், டேய் அதெல்லாம் வயிற்று பசி இருக்கவனுக்கு எல்லாம் வராதுடா, முட்டுல பசி இருக்கும்போது முந்திரி பருப்பை வறுத்து திம்மாம்பாரு, அவன் தாண்டா சர்க்கரை வியாதியில போடுவான். நமக்கெல்லாம் நம்ம தினம் அப்படி உழைக்கிறோம், ஓடா இருக்கும், வேர்த்து வெளியே, நமக்கெல்லாம் வராதுன்னு. ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆய்வு செய்தார்கள். அது கிட்டத்தட்ட 5000 பேருக்கு பர்சி ஸ்டடின்னு சொல்லுவாங்க, எபிடமாலஜிக்கல் ஸ்டடி. அந்த ஸ்டடி பண்ண போறோம். அப்போ பேராசிரியர் தனியாச்சலம் சொன்னாரு, அப்பதான் அவரோட பெரிய இதய நோய் சிகிச்சை நிபுணர், அவர் தான் அந்த ஒட்டுமொத்த ஆய்வை நடத்தினாரு. அவர் தான் முதலில் சொன்னார், வந்த அத்தனை 4000 பேர்ல பல பேர் ஏழை பாளைகள், பல பேர் தினசரி தொழிலாளிகள்,
பல பேர் உடல் உழைப்பை மட்டுமே வைத்து ஊதியம் பெறுபவர்கள், அவர்களிடையும் நிறைய பேருக்கு சர்க்கரை வியாதி இருக்கு அப்படின்னு. கிராமப்புறங்கள்ல இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, எத்தனை கிராமத்தில் எவ்வளவு விவசாயிகள் சர்க்கரை வியாதியோடு இருக்காங்க. பெரிய அளவில் பெருகி கொண்டே இருக்கிறது. எங்கே துவங்க வேண்டும் இதற்கான கட்டுப்பாட்டை, எங்கிருந்து துவங்க வேண்டும், எப்படி துவங்க வேண்டும், இந்த கேள்வி எல்லோருக்குள்ளேயும் ஓடிக்கிட்டே இருக்கு. நான் டொரண்டோல கனடாவில் கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு 2023 வேர்ல்டு என்சிடி காங்கிரஸ் நடந்துச்சு. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ல மிகப்பெரிய அளவில் ஆய்வு செஞ்சு கொண்டிருக்கிற பல மருத்துவ அறிஞர்கள்லாம் சேர்ந்து நடத்தின கருத்தரங்கு. எனக்கும் அதுல ஒரு அரங்கு ஆயுஷ் துறைக்கென ஒதுக்கப்பட்டுச்சு. அதுல சித்த மருத்துவம் சார்பா பேசுவதற்காக நான் போயிருந்தேன். அத்தனை பேர் மெக்சிகோல இருந்து, சைனால இருந்து, ஆப்பிரிக்கன் கண்ட்ரில இருந்து, எல்லா இடத்துலயும் சுகர் பிரச்சனை, எல்லோரும் பேசுறாங்க. கடைசியாக நிறை உரை கடைசியா பேசுவாங்க இல்லையா, அந்த வேர்ல்டு என்சிடி காங்கிரஸோட பிரசிடென்ட் ஒரு லேடி, ஒரு அம்மா. அந்த அம்மா அவங்க அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு பெரிய பேராசிரியை. அந்த அம்மா நிறை உரை ஆற்றுறாங்க. கடைசி ஸ்லைடு என்ன தெரியுமா? கடைசி ஸ்லைடு தான் நமக்கான முதல் செய்தி. அதுதான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எல்லோரும் சொல்வது, படிப்பதற்கு சொல்வது போல அவர்கள் சொன்னது, கேட்ச் தெம் யங். சிறு வயதில் இருந்தே சர்க்கரைக்கான கட்டுப்பாட்டை உங்கள் குழந்தையிடம் விதையுங்கள். ரொம்ப முக்கியமான கருத்து. சிறு வயதில் இருந்தே உங்களுக்கு இன்னைக்கு 10 வயசுல பையன் இருப்பான், 12 வயசுல பொம்பளை பிள்ளை இருக்கும். உங்க மனசெல்லாம் என்ன இருக்கும்னா, தலைகீழ நின்று தண்டி குடிச்சு தொங்கி நீட் படிக்க வைக்கணும், ஜேஇ படிக்க வைக்கணும்னு 24 மணி நேரம் படி படி படின்னு போட்டு மீதி மீதிச்சிட்டு இருப்போம். அதுக்கான ஸ்கூல்லயே கொண்டு போய் சேர்ப்போம். நேற்று கூட எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் எனக்கு அனுப்புறாரு. 5ஆம் கிளாஸ் படிக்க போகுது ஒரு பிள்ளை, 4ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் போகுது. ஒரு பள்ளியில இடம் வேணும், இதுக்கு யாராவது உங்களுக்கு தெரிந்தா பரிந்துரை கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. எதுக்கு கேட்கிறாங்க தெரியுமா? 5ஆம் கிளாஸ் அந்த ஸ்கூல்ல போயிட்டா 6ல இருந்து நீட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் சொன்னேன், இந்த நீட்டுக்கு படிச்சு அவன் மருத்துவன் ஆவானான்னு தெரியாது, ஆனா மனநோயாளி ஆவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. தயவு செய்து பண்ணாத. எனக்கு பரிந்துரை கேட்டு எனக்கு குறுஞ்செய்தி அனுப்புறாங்க. யார்கிட்டயாவது சொல்ல முடியுமா அவனை 5ஆம் கிளாஸ்? அதுக்காக நான் மருத்துவ நீட் படிக்கிறதா அப்படிலாம் சொல்லல. படிங்க, அதுக்கு +1 +2 பாடத்தோட சேர்ந்து அதுக்காக படித்து வரலாம். ஆனால் இந்த வியாதி இருக்கு இல்லையா, எப்படியாவது படிப்பை தவிர வேற எந்த நீட்டு ஜேஇன்னு பெரும் கூட்டம் முட்டிக்கொண்டே இருக்கிறது. நண்பர்கள், அவர்கள் எனக்கெல்லாம் ஒரு கவலை இருக்கிறது. அவங்க எல்லாம் இப்படி படிச்சு, எப்படி மருத்துவம் படிச்சு, எப்படி ஒரு மருத்துவத்திற்கான ஒரு 360 டிகிரியில் பார்க்க வேண்டிய சேவையை செய்வார்கள் என்று ஒரு பெரிய சந்தேகமே வருகிறது. சிறு வயதிலிருந்தே உங்க குழந்தைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதலீடு உடல் நலம். நண்பர்களே, அந்த உடல் நலம் என்பது உள்ள நலமும் சேர்ந்த விஷயம். அந்த குழந்தை சின்ன வயசுல இருந்தே நல்லா ஆடி பாடி மகிழ்ந்து இருக்கக்கூடிய மனநிலையை முதல்ல உறுதி செய்யணும். என் பையன் யார்கிட்டயுமே பேச மாட்டான், அவன் உண்டு, அவன் வேலை உண்டு இருப்பான்னா அங்கேயே பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அவன் யார் பேச்சையும் கேட்காம திரிகிறான், ஓடுறான், ஆடுறான்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம். சரி, அந்த பையன் பொழைச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்னு. அப்புறம் பல பேர் பாத்தீங்கன்னா எந்த நேரமும் இந்த போனை வச்சுக்கிட்டு, அன்னைக்கு நான் ஒருத்தர் வீட்டுக்கு போறேன், அந்த வீட்டுல போய் அவனோட சுந்தர் எங்க அப்படின்னு, அவங்க வீட்டு சின்ன பையன், அவனை பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. சுந்தர் எங்க அப்படின்னா அவங்க அம்மா அப்பா அப்படியே, சுந்தர் எங்க, அங்கதானே இருந்தா, இங்கதானே இருக்கான் அப்படின்னு டக்குன்னு அவங்க அம்மா போன் எடுக்காங்க. அவன் ஆன்லைன்ல தான் இருக்கான். என்ன பதில் இது? அவன் வெளியே விளையாண்டுட்டு இருக்கான், மாமா வீட்டுக்கு போயிருக்கான், மெத்தையில இருக்கான் அப்படி சொல்லலாம். ஆன்லைன்ல இருக்கான். இப்ப ஆன்லைன்ல இருக்கானா பெண் லைன்ல இருக்கானான்னு தெரியாது, அது அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கணும். ஆனா இப்படியான ஒரு சமூகம் உருவாவதை நாம பார்த்து கொண்டே இருக்கோம். ஒரு சில விஷயங்கள் நம்மோடு புழங்குவது ரொம்ப வேதனையா இருக்கு. நான் 15 நாட்களுக்கு முன்னாடி ஜப்பான் போறேன். ஜப்பான்ல நமக்கு தெரியும், இந்த செல்போனை கண்டுபிடிச்சவனுங்களே அவனுதான். அவ்வளவு பேர் வீட்டையும் செல்போன் இருக்கு, எல்லாம் இருக்கு. நான் இந்த அப்படியே டோக்கியோல இருந்து ஹிரோஷிமா போறதுக்கான புல்லட் ரயில்ல போறதுக்கு ரொம்ப பரவசத்தோட, கரெக்டா போகணும், கரெக்டா 350 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுதுன்னு ஒரு பயங்கர பரவசத்துல நிறைய பேர்கிட்ட கேட்டுக்கிறேன். இங்க இந்தியாவிலேயே அதுக்கு டிக்கெட் எடுத்தாச்சு, அதை கரெக்டா ஏறிடணும் அந்த ட்ரெயின் தானே. ஏன்னா அங்கெல்லாம் என் போன்ல எப்படி சொல்றாங்கிறீங்க, 9:04 வீட்டை விட்டு வெளியே வந்துருங்க சார், 9:07 வண்டி வரும், 10:12 நீங்க அங்க போய் இறங்கிடுவீங்க, 10:14 ஸ்டேஷன், இப்படிதான் பேசுறாங்க. எல்லாமே நிமிடங்களையும் பேசுறாங்க. எங்க விட்டுருவோமோ அப்படின்னு நினைச்சு நம்ம எப்பவுமே 15 நிமிஷம் முன்னாடி போயிருவோம் இல்லையா? 15 நிமிஷம் முன்னாடி போனா எல்லா ட்ரெயினும் அதே இதுலதான் போட்டு போறான். நம்ம ட்ரெயினான்னு தெரியல, நம்பரை பாத்துக்கோங்கிறான். எல்லாம் நிமிடங்களில் கிடக்கிறது.
சரி சரியா போய் அந்த கரெக்டா ஹிரோஷிமா போற ரயில பார்த்து ஏறி உட்கார்ந்த உடனே நம்ம என்ன செய்வோம், கரெக்டா ஏறிட்டேன்னு போனை எடுப்போம்ல. போனை எடுத்து நான் போனை எடுத்த உடனே பக்கத்து சீட்ல இருக்கக்கூடிய ஜப்பானியர் சொல்றார், சார் நோ, ரயிலில் நீங்கள் தொலைபேசியில் பேசக்கூடாது. ஒட்டுமொத்த ரயிலில் மொத்தமாக 300 பேர் இருக்கிறார்கள், ஒருத்தர் கூட பேசவில்லை நண்பர்களை போன்ல. வேணுமானால் நீ செய்தி அனுப்பிக்கொள், ஏதாவது செய்தி அனுப்ப அனுப்பிக்கலாம், ஆனால் எவரும் பேசக்கூடாது. நீங்க திருவள்ளூர்ல இருந்து அரக்கோணம் பஸ்ல ஏறிங்களேன், உங்க பக்கத்து சீட்ல இருக்கவன் பரம்பரையவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மச்சான் எங்க போற, பெரியம்மா என்ன பண்ணாரு, 1C வச்சிருக்கியா, பேசிட்டே வருவான். பக்கத்துல யார் இருக்கான் எவன் இருக்க ஒண்ணும் தெரியாது. தொலைபேசியை கண்டுபிடித்தவர்கள், அலைபேசியை கண்டுபிடித்தவர்கள் அமைதியாக அங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு 150 கோடிக்கு 300 கோடி போனை வச்சுட்டு திரியிற நாம பண்ற அலப்பற பெரியாது.